வணக்கம். இப்போ கணிதம்னு சொன்னா உங்க மனசுல என்ன வருது? யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச சில பாடங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லையா? முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எண் கணிதம், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதெல்லாம் தான் நாம முதல்ல கத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா இயற்கணிதம். இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம போட்ட கணக்குகள் ஞாபகம் இருக்கா? தெரியாத மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வடிவியல். முக்கோணம், வட்டம், சதுரம்னு நாம பாக்குற எல்லா வடிவங்களையும் பத்தி படிக்கிறது. சரி, இப்போ சொல்லுங்க, கணிதம்னா அவ்ளோதானா? நம்ம ஸ்கூல் புத்தகத்துல படிச்சதோட முடிஞ்சு போச்சா? அதுதான் கணிதத்தோட முழு உலகமா? நிச்சயமா இல்ல. உண்மைய சொல்லணும்னா நாம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூசிக்கு சமம். நீங்க விக்கிபீடியாக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான கணித தலைப்புகள் இருக்கு. வாங்க, அந்த உண்மையான பிரமிப்பான கணித உலகத்துக்குள்ள நாம இப்போ ஒரு பயணம் போகலாம். அப்போ இவ்ளோ பெரிய உலகத்தை கணித அறிஞர்கள் எப்படி பிரிச்சு பாக்குறாங்க? எப்படி இத அவங்க கையாள்றாங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க இத ரெண்டே ரெண்டு பெரிய பிரிவுகளா பாக்குறாங்க. முதல் பிரிவு தூய கணிதம். இத ஒரு கலை மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க இதனால என்ன பிரயோஜனம்னு யோசிக்க மாட்டாங்க. அறிவின் அழகுக்காகவும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்துக்காகவும் மட்டுமே வேலை செய்வாங்க. ரெண்டாவது பிரிவு பயன்பாட்டு கணிதம். இது ஒரு கருவி மாதிரி. தூய கணிதத்துல கண்டுபிடிச்ச விஷயங்களை எடுத்து நம்மளோட நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படுத்துறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். தூய கணிதம் ஒரு தத்துவ ஞானி மாதிரி. ஏன் இப்படி இருக்கு, இது எப்படி வேலை செய்யுதுன்னு அடிப்படையான கேள்விகளை கேட்கும். ஆனா பயன்பாட்டு கணிதம் ஒரு இன்ஜினியர் மாதிரி. அந்த பதில்களை எடுத்து நடைமுறைக்கு பயன்படுற கருவிகளை உருவாக்கும். சரி வாங்க, முதல்ல இந்த தூய கணிதம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கணிதத்தோட சிந்தனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு ஆராயலாம். தூய கணிதத்தோட இதயம்னு சொன்னா அது எண் கோட்பாடுதான். நம்ம சாதாரணமா பயன்படுத்துற எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான, சில சமயம் ரொம்ப மர்மமான ரகசியங்களை பத்தி படிக்கிறது தான் இந்த துறை. புகழ்பெற்ற கணிதம் மேதே கார்ல் ஃப்ரீட்ரிக் காஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அறிவியலின் ராணி கணிதம்னா அந்த கணிதத்தோட ராணியே எண் கோட்பாடுதான்னு சொன்னார். அந்த அளவுக்கு இது முக்கியமானது. எண்களுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை இது ரொம்ப ஆழமா ஆராயுது. தூய கணிதத்துல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இடவியல். இது சில பேர் சரதாக ரப்பர் ஷீட் ஜியாமெட்ரின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இந்த துறை ஒரு பொருளை வெட்டாம கிழிக்காம நீட்டுனா வளைச்சா என்ன ஆகும்னு படிக்குது. அதோட அடிப்படை பண்பு மாறாம இருக்கிற வரைக்கும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இடவியல் படி ஒரு காஃபி கப்பும் ஒரு டோனட்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுலயும் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த காஃபி கப்பை நீங்க களிமண் மாதிரி நினைச்சு மெதுவா உருமாத்துனா ஒரு டோனட் மாதிரி ஆக்கிடலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, தூய கணிதத்தோட அழக பார்த்தோம். இப்போ பயன்பாட்டு கணிதம் பக்கம் வருவோம். இந்த தத்துவார்த்தமான ஐடியாக்கள் எல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவுற சக்தி வாய்ந்த கருவிகளா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க. அது எப்படி அவ்ளோ சீக்கிரமா சரியான வழியில உங்க வீட்டுக்கு வந்து சேருது? அதுக்கு பின்னாடி இருக்கிறது செயல்பாட்டு ஆராய்ச்சிங்கிற ஒரு கணித பிரிவு. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள், நாடுகள் கூட முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்குது தெரியுமா? அதுக்கு கேம் தியரிங்கிற இன்னொரு பிரிவு உதவுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா அது குறியாக்கவியல், அதாவது கிரிப்டோகிராஃபி. இதோட ஆணி வேர் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம முன்னாடி பார்த்த தூய கணிதத்தோட எண் கோட்பாட்டுல தான். ஆனா அதோட பயன்பாடு இன்னைக்கு நாம அனுப்புற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும், ஆன்லைன்ல பண்ற பணப்பரிமாற்றம் ஆகட்டும், எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி இந்த கணிதம் தான் இருக்கு. அப்போ இந்த தூய கணிதத்துக்கும் பயன்பாட்டு கணிதத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கா? ரெண்டும் தனித்தனி தீவுகளா? நிச்சயமா இல்ல. தூய கணிதத்தை ஒரு மரத்தோட வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. பயன்பாட்டு கணிதம் அந்த வேர்லிருந்து வளர்ற கிளைகள், இலைகள், பழங்கள் மாதிரி. வேரில்லாம மரம் இல்ல, மரம் இல்லாம பழங்களும் இல்ல. சமீபத்திய உதாரணத்தையே எடுத்துப்போமே, தொற்று நோயியல். ஒரு நோய் எப்படி பரவும்னு கணிக்கிறது பயன்பாட்டு கணிதத்தோட வேலை. ஆனா அதுக்கு அவங்க பயன்படுத்துற கருவி என்ன தெரியுமா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்கிற தூய கணிதத்தோட ஒரு பகுதி. இது ரெண்டும் ஒன்னா வேலை செஞ்சதால தான் கோவிட்-19 பெருந்தொற்று நேரத்துல அரசாங்கத்தால முக்கியமான முடிவுகள் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு அருமையான உதாரணம் ஃபோரியர் பகுப்பாய்வு. இது வெறும் ஒரு தியரியா தான் தூய கணிதத்துல ஆரம்பிச்சது. ரொம்ப சிக்கலான அலைகளை எல்லாம் சின்ன சின்ன எளிய அலைகளா பிரிக்கிறது தான் இதோட வேலை. ஆனா இன்னைக்கு இதோட பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்க பாக்குற ஜேபிஎச் போட்டோவை சின்னதாக்குறதுல இருந்து நீங்க கேக்குற பாட்டோட ஒலிய பதிவு செய்யறது வரைக்கும்
எல்லா இடத்துலயும் இந்த கணித நுட்பம் தான் இருக்கு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு கணிதத்தை பத்தி நம்ம மனசுல ஒரு புதிய வரைபடத்தையே உருவாக்கிக்கலாம். இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கிற ஒரு உலகம். இந்த விளக்கத்தோட முக்கியமான கருத்து இதுதான். கணிதம்ங்கிறது நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாடம் மட்டும் கிடையாது. அது தூய சிந்தனைகளும் நடைமுறைக்கு உதவுற கருவிகளும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. தூய கணிதம் எதிர்காலத்துக்கான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு விதை போடுது. பயன்பாட்டு கணிதம் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கொடுக்குது. இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இயங்குனாதான் மனித அறிவு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு யாரோ ஒரு கணித அறிஞர் எதுக்குமே பயன்படாதுன்னு நினைச்சு ஒரு தூய கணித கோட்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா நாளைக்கு அது நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒன்ன தீர்க்கிற கருவியா மாறலாம். அப்போ நாளைய கணிதம் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க போகுது? உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?